பாருங்க, தேவ பயம், தேவ பயம் இல்லை, தேவ பயம் இல்லை வாழ்க்கையில். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 115வது சங்கீதம், 103வது சங்கீதம், 105வது சங்கீதம் இதெல்லாம் வாசிச்சுட்டு படுங்க. பிள்ளைகள் மீதும் பிள்ளைகள் மீதும் அது வரும். இந்த இச்சை சம்மந்தப்பட்டதே வீட்டில் வராது. என் பஞ்சாதி சந்தேகப்படுறா, அது சந்தேக பேய், என் புருஷனை சந்தேகப்படுறான், அந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. உங்கள் தேவ பயம் வெளியரங்கமாக காணப்படணும். கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். அது சந்தேக ஆவி பொல்லாதது. அது இரு மனம் உள்ளவன் இரு நினைவுகளுக்கு குந்தி நடக்கும் நிலையற்றனா இருப்பான். இரு மனம் உள்ளவன் தேவனத்தில் ஏதாவது கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. திருமணத்துக்கு முன்பே இந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். வாலிபர்கள் கனிகள் கேட்பீர்கள் தான். மொத்த சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துக்க கூடாது. உங்களுடைய நடத்தை அப்படியா இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். உங்களுக்கு தேவ பயம் இருந்தால் மட்டும்தான் கிருபை காலையில் இறங்கும். தேவ பயம் இருந்தால் தான் கிருபை இறங்கும். நமக்கு பயப்படுறவங்களுக்கோ கிருபையினால தாங்குகிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதோ ஒரு கிருபை, அப்போ ஒன்றுமே தெரியாது. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், நீதினால் ரட்சிக்கப்படல. முழுவதும் அநீதி தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இறக்கமாக வைக்கிற முதல் கட்ட கிருபை அது. அதுக்கப்புறம் அதிலே ஓடலாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ கூட தான் எங்கள் அம்மா ஃபேரிக்ஸ் விட்டினாங்க. இப்போ அதிலே ஓடினா நான் என்ன வருது? அப்போ எங்கள் அம்மா இடுப்பு வச்சுக்க விட்டினாங்க. இப்போ போய் இடுப்பில் வச்சா என்ன ஆகும்? எங்கள் அம்மா யோசிச்சு பாருங்கள். பலமான ஆகாரத்தை உட்கொண்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். எனக்கு போய் பால் உண்ணுகிற குழந்தைய போல் உணவு கொடுத்தா என் சரீரம் என்ன ஆகும், என்னுடைய கடமைகள் என்ன ஆகும்? நான் கடமை நிறைவேற்றுக்கிறதுக்கு பலன் வேணும். இன்றைக்கி ரட்சிப்பு உங்கள் மூலியம் உங்கள் வீட்டில் வரணும், வரல. உங்கள் பிள்ளைகள் பந்தியஸில் ஒளிவு மர கண்டில் போல் இருக்கணும், இல்லை. துணி திராட்சை கொடியை போல் இருக்கணும், இல்லை. கண்ணுடைய கொம்புகள் உயர்த்தப்படணும், உயர்த்தப்படல. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படல. ஏன்? தேவ பயம் இல்லை. சுருக்கமான தேவ பயம் இல்லை. அன்பு, ஆறுதல், அற்புதம், இறக்கம், அடுத்த வருஷம் இதே டைமில் உங்கள் கையில் குழந்தை இருக்குன்ற சொல்கிற தீர்க்க தரிசனம். நீங்கள் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் வேறு ஒரு மனுஷன் மீது இருக்கிற அபிஷேகத்தை நம்பி போகிறீர்கள் அல்லவா சபையார்? அங்கே நீங்கள் சோரம் போயிடுறீங்க. சத்தியத்து மூலம் வருகிற விடுதலை உங்களுக்கு அது நீங்கள் செவி சாய்க்கிறது இல்லை. இது கஷ்டம். அங்கே எப்படியோ வண்டி கட்டி பிடிச்சிட்டு போனால் கூட பரவாயில்ல, அந்த மனுஷன் தொட்டா நான் சரியாயிடுவேன்.